ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான பராபவ வருடம், அதாவது தமிழ் வருடம் பராபவ வருடம் ஆரம்பம், விஸ்வாவசு வருடம் முடிந்து இந்த தமிழ் வருடம் பராபவ வருடத்திலே முதல் மாதம் சித்திரை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பராபவ வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம் சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம். ஏன்னா சூரியன் மேஷராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம். அப்ப மிக அற்புதமான மாதம். வசந்த ருதுன்னு பேர் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதம் 7ஆம் நாள் அட்சய திருதியை. அட்சய திருதினா 3ஆம் நாள், 3ஆம் பிறை. அதாவது சூரியன் மேஷத்துல உச்சம், சந்திரன் ரிஷபத்துல உச்சம். அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன், சந்திரன் வந்து உடல் காரகன். இந்த 2 ராஜகிரகமும் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய நேரம் அது. அதனால அந்த நேரத்துல நம்ம எது செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகும், பல மடங்காக நம்மை வந்து சேரும். அதனாலதான் இன்னைக்கு தங்கம் வாங்குறது, தங்கம் மட்டும் இல்ல, வியாபாரம் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும், சுபகாரியங்கள் எதை செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகும். அதுதான் அட்சய திருதியை, சித்திரை மாதம் 7ஆம் நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, சித்திரை மாதம் 17ஆம் நாள் நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம். நரசிம்மருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். நரசிம்மர் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடு. ஏன் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் விலகும். அவங்க கண் திருஷ்டியில இருந்து, அதே மாதிரி பேய் பிசாசுல இருந்து, அதே போல பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளாக் மேஜிக் செய்வனை சம்பந்தமான எந்த பாதிப்பு இருந்தாலும் அவர்களை பாதிக்காது நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு. இந்த சித்திரை மாதம் 18ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி. அனைத்து கோயில்களிலும் விசேஷமாக இருக்கும். அனைத்து ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபாடு, பக்கத்தில் இருக்கிற எந்த கோயிலாக இருந்தாலும் சென்று வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது. அன்றைய தினம் சித்திரகுப்த பூஜை. அதாவது பார்த்தீங்கன்னா, யம தர்மராஜாவுக்கு நம்மளுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கொடுக்கக்கூடிய ஆள், அவருக்கு பூஜை செய்வதற்கும் அன்றைய தினம் மிக அற்புதமான நாள். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடு சம்பந்தமான நிலம். அதாவது பார்த்தீங்கன்னா, நிலம் அப்போதான் சுத்தப்படுத்துறது, மரம் வெட்டுறது, அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடாது. வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, மன கொள்றது, இந்த மாதிரியான வேலைகள், சுபகாரியங்கள், வீடு சம்பந்தமான நில சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு மேலே, சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தான விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் 6ஆம் தேதி வரை. அதன் பிறகு உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது யோகம். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு மன தைரியம் பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு பொலிவு ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி மனசுல வந்து ஒரு தெளிவு பிறக்கும். இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும். ராசிநாதன் ராசியில சஞ்சரிக்கும் பொழுது, அது சுக்கிரன் சஞ்சரிக்கும் பொழுது சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பிறப்பு, கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டுறது, கெடா வெட்டுறது, காது குத்துறது, இந்த மாதிரியான அனைத்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெறும் பொழுது சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய அமைப்பு, அதனால இன்பம் பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும். ஆனா 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். ராசிநாதன் இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால அப்பப்போ ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், உங்க ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி புதன். புதன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் சஞ்சரிக்கிறார்னா 17ஆம் தேதி வரை. பொதுவாக 2ஆம் இடத்து அதிபதி 11ல சஞ்சரிப்பது யோகம். என்ன யோகம்? எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம். ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். 11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு, அதிர்ஷ்டம், பொருளாதார நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 5ஆம் இடத்து அதிபதி 11ல சஞ்சரிக்கிறாருன்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனை வந்து 5ஆம் இடம். செயல்திறன், அதாவது அது நடக்கணும் அப்படின்னு அபிலாஷிகள், நம்மளுடைய ஆசை பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்ப நம்ம சிந்தனையில வந்தது அந்த ஆசை பூர்த்தி ஆகக்கூடிய இடம், அதாவது 11ஆம் இடம். அப்ப 5ஆம் அதிபதி 11 இருக்காருன்னா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் தெய்வத்துடைய அருளால.
லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியெல்லாம் செயல்படக்கூடிய காலம். ஆனால் புதன் நீச்சம். அப்போ மகாவிஷ்ணு வழிபாடு செய்ய வேண்டும். மகாவிஷ்ணுவுக்கு 17ஆம் தேதி வரை மகாவிஷ்ணுவுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 17ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சஞ்சரிப்பார். குடும்பத்திற்காக, அதாவது குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்த அதிபதி குடும்பஸ்தானம் இல்லையா? அப்ப 12ல இருக்காருன்னா குடும்பத்திற்காக, சுப நிகழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. குடும்பத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுக்காக, 5ஆம் இடத்த அதிபதி, குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. வீட்டில் வயதானவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. ஆக செலவுகள் கூடும் 17ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா புதன் 12ஆம் இடத்துல மறைகிறதுனால. ஆக இருந்தாலும் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது செலவுகளும் குறையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிய சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகி இந்த மாசம் ஃபுல்லா சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடத்த அதிபதி 12ல உச்சமாகிறார் அப்படின்னா தாயாருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வாகனம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதனால செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நிலம் இடம் வாங்கக்கூடிய யோகம், அதனால செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய யோகம், அதனால செலவு செய்யக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததா இந்த சூரியன் 12ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறதுனால பெருசா சுப செலவுகள் தான் ஏற்படும். பாப செலவுகள், தண்ட செலவுகள்லாம் ஏற்படாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணை ஸ்தானம், கலத்தர ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயனம், போகஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல மாதம் ஃபுல்லா சஞ்சரிக்கிறார். இது இருக்கிறதுலே ஒரு சிறப்பான நன்மை. இந்த மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். 7-11 எப்பெல்லாம் சஞ்சரிக்கும் போதோ திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் அமோக லாபம், சகோதர வழியில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி 12ஆம் இடத்தை 11ல இருந்தா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, பாஸ்போர்ட், விசா, நல்ல கம்பெனியில் நல்ல வேலை, இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட், நிலம் இட சம்பந்தமான ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான மாதம். ஏன்னா 11ல செவ்வாய் இருக்கும்போது மிக அற்புதமான லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். லாபம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு விரயமும் இருக்கும் இந்த மாசம். அப்ப வருமானத்துக்கு ஏத்த செலவும் வரக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அதனால பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு, அதாவது பிரதோஷத்துல போய் சிவபெருமான வழிபாடு செய்தாலும், நவகிரகத்துல சூரியனை ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபாடு செய்தாலும், இந்த மாதம், அதாவது சித்திரை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான லாபகரமான மாதமாக, செலவுகள், சுப காரியங்கள் வீட்டிலே நடக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.